தெரு வழியா வரணும்னா நிறைய ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த இடம் யூஸ் பண்ணதில்ல. ஓல்டு பில்டிங்கை தாண்டினா ஹார்பர் வந்துடும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல ஹார்பர் உள்ள காலை வைக்க போறோம். 12 நிமிஷம் டிராவல்ஸ்டா. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பார்த்து ஆல்ரெடி மீன்பிடி தடைக்கான வேலை இருக்கு. மீன் இல்லைன்றாங்க. எவ்வளவு இன்னைக்கு அந்த பெரிய போட்டு தான் போயிட்டு மீன் பிடிக்க மாட்டாங்க இன்னும் கொஞ்ச நாளுக்கு. இந்த ஃபைபர் போட் குட்டி குட்டி போட்டு இருக்குல்ல அதை பிடிச்சிட்டு வர மீன் தான். அதுக்கே இவ்வளவு போட்டா இருக்கு. பாப்போம் உள்ள போய் என்ன மீன். பிடிச்சிட்டு வா. ரைட் ரைட் பார்க் பண்ணிட்டு வந்து ரேட்டா அதிகமா சொல்லுவாங்க. நேரத்தை மாட்டனால இவ்வளவு பைக் நிக்க பாருங்க. பைக்கே இவ்வளவு ரேட் இவ்வளவு பார்த்தது. எவ்வளவு வழி நடக்க பைக்காடா இருக்கு. மாரி இருந்தா அப்புறம் நம்ம பிரைஸ் எல்லாம் கேட்டா கண்டிப்பா அடிப்பாதான் சொல்லுவாங்க. நம்ம கீழே இறங்கி நிறுத்திடலாம். சித்தாட்ட கப்பலை காட்டுறேன் சித்தா. கொஞ்சம் 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 சித்தா கப்பல் காட்டு சித்தா. அப்படிதான் ஓட்ட பள்ளத்துல போய் தான் கிடப்போம். பார்க்கிங்க்கு இடம் சித்தா. அங்க ஒரு கப்பலை கட்டுறேன். நிதேஷ் கப்பலை ஜூம் பண்ணி கட்டுறேன். அங்க ஒரு போட்டு வந்து போயிட்டு இருக்குது. வருது. இப்போ இந்த மாரி குட்டி போட்லலாம் வந்து இது பண்ணுவாங்க. நல்லா இருக்கு. கிட்டையே தான் போகுது. அது போகுது. இங்க அங்கேயும் ஒரு பெரிய போட்டு இருக்குது. நேரம் சொல்றேன் இருக்கு. மீன் அதிகமாக இல்லை. இந்த மாதிரி குட்டி போட்டில் மட்டும்தான் இப்போ போய் பிடிக்கணும். பெரிய போட்டில் போகக்கூடாதுன்னு கடை போட்டிருக்காங்க. பார்ப்போம் உள்ள மீன் எவ்வளோ இருக்குன்னு. வாங்க முடியுங்கிற அளவு விலையில் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா வேணும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். 2 ஜெல்லி ஃபிஷ் எப்படி இங்கே வந்து செத்து கிடக்குதுன்னே தெரியல. அது என்ன கூடு? அம்மா இந்த மீன் தான் பாருங்க. சரிவா ரவுண்ட் வரும் உள்ள போயிட்டு. மீன் அதிகமாக இல்லை. மீனுக்கு ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. கால் கீழே பார்த்துவாங்க. இன்னைக்கு எறா கிடைக்குதான்னு பார்க்கலாம். என்ன எறா எவ்வளோ? தெரியும். 350. இன்னும் கொஞ்சம் நேரம் வீட்டில் கேட்டு வருவா. என்னது அந்த மீன்லாம் பெரிய மீன்ரா? கேப்சர் பண்ணுறதுக்கா? வா அது ஓரா மீன். கடல் ஓரா மீன். வா நான் தான் சொன்னேன்ல மீன் ரேட் பயங்கரமாக இருக்குது. அதிகமாக எறா தான் வாங்கணும். அம்மாவும் எறா தான் சொன்னாங்க. வளர்த்துறா
250 ரூபா எதாக இருந்தால் வாங்கலாம். பலப்பேரெல்லாம் நம்ம அங்கே மார்க்கெட் போனால் தான் கிடைக்கும். ஆனால் இங்கேயே எடுத்து வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா வேறு இல்லாததுனால. சரி வாங்க இங்கே ஒரு கடையில் கேட்போம். என்ன இறாலோ? இது 300 ரூபாண்ணா, அது 350. கேளுப்பட சரி 400 ரூபா போட்டுருக்குது. இதுதான் 350. சரி ஒரு ரவுண்டு வரும் கேட்டு. போன வாரம் வாங்கும்போது 250 ரூபா இருந்தது. இந்த வாரம் 350 ரூபா சொல்கிறாங்க. ஏன் அவ்வளோ ரேட்னு சொல்லுங்கள். சிக்கன் வாங்கிட்டு ஒரு முன்னாடி கொஞ்சம் திருக்க தான் அதிகமாக வந்து பாறையும் பைய வந்து நேராக பெரிய மீன்றா பைய வந்து பெரிய சைஸ் சுறா இதை கட் பண்ணி வச்சுருக்காங்க. வேணும்னா இடம் போட்டுருக்காங்க. ஒரு 5 காடை, ஒரு காடை 50 ரூபா, 4 காடை 100 ரூபா. கிழிச்சதா இருக்கு. இன்னைக்கு நம்மள ஏதோ போட்டில் எதாவது கிடைக்குதா போமா. மீன் எதுவும் இல்லை, நிறையா மீன் கிடையாது. சும்மா இந்த சின்ன போட்டில் பிடிச்சி வந்த மீன் தான். அதுவும் டபுள் டைம் ரேட் சொல்கிறாங்க. போட்டில் எதாவது கேட்டு பார்ப்போம் இருக்கான்னு. கீழே பார்த்தோம் தாண்டி வா எதாவது இருக்கான்னு பார்ப்போமா. நீ கீழே பார்த்தோம் காய முடியாது. எல்லாம் உயிரோட தான் இருக்கு. கிளி மீன் எங்க கேமராமேன் ஏதோ குட்டி மீனை பார்க்குறாரா தெரியுதா பாருங்க. ஓகேவா கை வைக்காத கண்ணில். ஒரு பெரிய ஸ்டார் ஃபிஷ். ஸ்டார் ஃபிஷ் கருவாடு ஸ்டார் அது ஆயிடுச்சு கருவாடாவா. நிதேஷ் யாராவது வாங்கிட்டு கிளம்புவோமா. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மீன் வாங்க முடியாது இந்த ரேட்டுக்கு. பார்க்குறேன் வலையிலேருந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். ஓரமாக வலையை மிதிக்காது. ஓரம்
விலையில வந்து எடுக்கிறாங்க. கைஸ் இங்கே எவ்வளோ பெரிய மீன் இருக்கு பாருங்க. ஒன்று கலர்ல போதுண்டா வாங்கடா. சரி ஃபங்க்ஷனு சொல்லாமல் சரி நான் வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணேன். ரேட் இங்கே வர கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த தடகாலம் போட்டதுனால எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். அந்த பாறை எவ்வளோ? 600. ஒரு கேட்டு வரேன். இது என்ன மீன் தெரியுதான்னு பாருங்கள். காலால் வைக்கக்கூடாது, ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மீன் அதிகம் கிடைக்கல. ஒரே ஒரு காணாத மீன் மட்டும் வாங்கிட்டேன். மட்டை மீன் சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு இப்போ வளப்பேரா வாங்கிறதுக்காக மார்க்கெட் போயிட்டுருக்கோம். நேரம் பிடிச்சிட்டு வாங்க. அப்புறம் என்ன தெரியுமா, புல்லட் இந்த வீடியோவில் கிடச்சிங்கன்னா நமக்கு லக்கு தான். போய் கேட்கலாம். வீடியோவில் பார்க்குறவங்க கிட்ட யாராச்சும் புல்லட் வச்சு விற்க போகிறீங்கன்னா நம்ம கிட்ட கொடுங்க. நாங்கள் வந்து அதுக்கு முதல்ல கிட்ட காசு வேணும். நேரம் பிடி. அது ஒன்றும் இல்லை. குட்டி கேமராமேன் என்ன சொல்கிறாருன்னா, நம்மகிட்ட இந்த ஒரு ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 ஸ்டெல்த் பிளாக்க ஒரு 5 years தான் வச்சுருந்தோம். தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால அதை விற்றுட்டேன். ஏதோ வாங்கணும். யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் விற்க போகிறீங்கன்னா எங்ககிட்ட கொடுத்துருங்க கைஸ், நாங்கள் வாங்கிக்கிறோம். இவர் சொல்கிறாரு எப்படி வாங்க போகிறோன்னு தெரியல. எவ்வளோ பிடிக்காம யாராவது எவ்வளோன்னு கேட்குறது. கைஸ் வண்டி நிறுத்தவே இடம் இல்லை அப்படின்னா எவ்வளோ கூட்டம் நீங்கள் இருக்கு. வண்டி நிறுத்த இடம் கிடைச்சி விட்டது. இன்னைக்கு ஓட்டி மார்க்கெட்டில் செம கூட்டம். இன்னும் மார்க்கெட் கட்டிட்டாங்க, பட் ஆனால் இன்னும் யாரும் கடவுளில் போகல. அதுதான் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டிருக்க ஓட்டி மார்க்கெட். ஆனால் இன்னும் ரோட்டில் தான் கடை வச்சுருக்காங்க. இன்னும் யாரும் கடைக்கு போகல. இன்னும் திறக்கலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நிறையா இதை வச்சு கட்டியிருக்காங்க. சரி நம்ம போய் இடம் வாங்கிட்டு போவோம். இப்போ தான் ரீசெண்டாக எங்கள் வீட்டில் கார் வாங்கியிருக்காங்க. இவங்க உசலை வாங்கலாம். இடம் எவ்வளோ கிலோன்னு கேட்கும். எவ்வளோ கிலோ? 250 280. ரவுண்டு வரும். சென்னை ஒன்று பார்த்து வருமா? ஓடு ஓடு.